ஸ்பெஷலான ரெசிபி வந்து செய்கிறோம். இன்றைக்கி என்னடா கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க கேஸ் ஸ்டவ்வில் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி தைப்பூசம். ஸோ தைப்பூசத்துக்கு சாமிக்கு பிரசாதம்லாம் நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் சர்க்கரை பொங்கல் வந்து செய்கிறோம். ஸோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். இன்றைக்கி ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் ஸ்வீட் ரெசிபி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப மெயினான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ வெல்லம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் நெய். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ நம்ம சமைக்கும் போதே உங்களுக்கு எப்படி நம்ம சர்க்கரை பொங்கல் செய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு பச்சை அரிசியை தண்ணியை ஊற்றி அந்த சாதம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 minutes ஆகும். ஏன்னா தைப்பூசத்துக்கு நிறைய பேர் விரதம் இருந்து இது மாதிரி சர்க்கரை பொங்கல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க. கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு கூட கொடுப்பாங்க. ஸோ சர்க்கரை பொங்கல் ரெசிப்பியை கண்டிப்பாக செய்ய தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கரெக்டான மெத்தடில் செஞ்சோன்னா அந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கோ இல்லை யாருக்கு கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு 5 minutes ஆகட்டும். நம்ம நிறைய முந்திரி பருப்பு போட்டோன்னா பார்க்க டெக்கரேட்டிவாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் நம்ம கொடுக்கும்போதே இந்த சர்க்கரை பொங்கல் அதில் முந்திரி பருப்பு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் சீசனில் இம்பார்ட்டண்ட்டான டேஸ்லலாம் நாங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் ரெசிபி வந்து செய்வோம். ஆக்சுவலாக சில டைமில் நிறைய செஞ்சு நிறைய பேருக்கெல்லாம் நாங்கள் கோவிலில் போயெல்லாம் கொடுத்துருக்குறோம். அது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அது மாதிரி நிறைய செய்யும்போது ஒரு வீலாக் மாதிரி போடுறேன். நான் உங்களுக்கு விலாக் போட்டு காமிக்கிறேன். நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறோம், அங்கே எப்படி சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு அந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு செஞ்சு காமிக்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி வச்சு உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை பொங்கல் ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதில் என்னென்னா இப்போ நம்ம வந்து அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வேகணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் ஆகும். ஒரு 5 to 10 minutes கிட்ட டைம் எடுத்துக்கும். ஸோ சாதம் வெந்துச்சுன்னா நம்ம குயிக்காகவே செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி, சர்க்கரை பொங்கல் ரெசிபி. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி இந்த ரெசிபியை ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபீஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம். ஸ்வீட் ரெசிபீஸு, நான் வெஜிடேரியன் ரெசிபீஸு, வெஜ்ஜு, ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் சர்க்கரை பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பச்சரிசி நல்லா வேகுதான்னு பார்க்கலாமா? ஓகே, வெந்துகிட்டே இருக்குது. ஒரு 5 minutes ஆகும். ஸோ இது மாதிரி பொங்கி வரும்போதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி பொங்கி வருது பாருங்கள். நம்ம செய்கிற இந்த பச்சரிசி சர்க்கரை பொங்கல், பச்சரிசியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் சர்க்கரை பொங்கல் செய்கிறோம். இருந்தாலும் நாங்கள் ரேஷன் அரிசியை எடுக்கலை. ஏன்னா இப்போலாம் ரேஷன் அரிசியில் ஏதோ மிக்சட்லாம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லைக் பிளாஸ்டிக் அரிசி அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி பயம்படுத்தி விட்டுறாங்களா. அதனால் நாங்கள் அதை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நாங்கள் கடையில் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நல்ல குவாலிட்டியில் விற்கிறாங்க பச்சரிசி. ஸோ நாம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. அதனால் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே வாங்கி எங்களுக்குன்னு வச்சுட்டோம். இது மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யணும்னா நாங்கள் அந்த பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கடைங்கள்லாம் போயிட்டு இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. ஸோ எங்கள் அம்மா கூட சொன்னாங்க நிறைய முந்திரி பருப்பு வாங்கலான்ட்டு. இதை விட பெரிய பெரிய பேக்கெட்ஸில் முந்திரி பருப்பு சேல்ஸ் ஆகுது. பட் எனக்கு என்னென்னா அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ளே சப்போஸ் நம்ம காலி பண்ணல அப்படின்னா
அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஒன்ஸ் அது எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ அதனால் நம்ம லிமிட்டடாக கொஞ்சோன்னு வாங்கிக்கலாம். அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ளே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சின்னதாகவே வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் தான். இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 16 April 2026. இதோட எம்ஆர்பி 156. பட் நாங்கள் வாங்கினது வந்து 136 அந்த ரேட்டில் தான் அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. 136 ருபீஸ்க்கு. பேக் பண்ண டேட்டு, எக்ஸ்பைரி டேட்லாம் கண்டிப்பாக பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுப்போம். ஸோ அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் நாங்கள் இந்த பொருள் இல்லை, எந்த பொருள் வாங்கினாலும் சரி அதோட எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வாங்குவோம். சப்போஸ் எக்ஸ்பைரி ஆன பொருள்லாம் கூட விற்றாங்க அப்படின்னா நாங்கள் அதை வேண்டாம், இதை எக்ஸ்பைரி ஆகிடுச்சின்னு திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒரு டைம் இருக்கும்ல, டியூ டைமு. ஸோ அது மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணி வாங்குவோம். ஸோ நீங்களும் இனிமேல் செக் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபிஸ் கூட நல்லா குவாலிட்டியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். பச்சரிசி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு நல்ல நாளில், முக்கியமான நாள், சாமிலாம் கும்பிட போகிறீங்கன்னா இது மாதிரி கிச்சனில் இருக்க ஸ்டவ்வுக்கெல்லாம் கோலம் போடுவீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எங்கள் அம்மா இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான நாள், நல்ல நாள்னால் ஸ்டவ்வுக்கெல்லாம் இது மாதிரி கோலம் போட்டு டிசைன் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் செய்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணிங்கன்னா தான், லைக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வந்து உங்களுக்காக நிறைய ரெசிபீஸ்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக செஞ்சு காமிக்க முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் செஞ்சு காமிக்கணுன்ட்டு உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்குது, இந்த ரெசிபி எனக்கு செய்ய தெரியல அப்படின்னு நினச்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். சாதம் நல்லாவே வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம டேஸ்ட்டான ரெசிபீஸ்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் சாப்பிட்டுட்டு உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ரெசிபீஸ் செஞ்சு கொடுங்க. சக்கரை பொங்கல்லாம் செம்ம ஈஸி. எங்கள் ஏரியாவில் திருவிழாலாம் வந்துச்சுன்னா எல்லாருமே மோஸ்ட்லாக கோவிலில் அந்த வாசல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, கோவில் ஏரியாலலாம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் நிறைய செஞ்சுருவாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சுருவாங்க. ஒரு சில பேர்லாம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு 5 நிமிஷத்தில் சக்கரை பொங்கல் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு செம ஈஸி தான் சக்கரை பொங்கல் ரெசிபி. ஸோ எங்கள் அம்மா தான் இன்றைக்கி சூப்பரான சக்கரை பொங்கல் ரெசிபி செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா சமையலில் நிஜமாகவே எக்ஸ்பர்ட்டு. எங்கள் அம்மான்றதுக்காக சொல்லலை, நாங்கள் செய்கிற இந்த குக்கிங்கெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு டேஸ்டியாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும். இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க, சில பேர் ஏன் தெரியுமா அவங்க செய்கிற சக்கரை பொங்கலில் நல்லா இல்லை, அது என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்கிறேன். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த சாதம் வேக மாட்டேங்குது. சில பேர் நாங்கள் இந்த கோவிலெல்லாம் கூட நிறைய பேர் சக்கரை பொங்கல்லாம் செய்வாங்க, லைனாக செய்வாங்க. அப்போ நாங்கள் பார்த்துருப்போம். அப்போ சில பேர் வேகமாக சாமிக்கு படைக்கணுன்ட்டு அந்த சாதம், அந்த பச்சரிசி வேகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, இந்த வெள்ளத்தை அள்ளி போட்டுருவாங்க. அதனால் அவங்க செய்கிற அந்த சக்கரை பொங்கல் நல்லாவே வராது. அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு டேஸ்டியாக இருக்காது. பட் நாம் செய்யும்போதே உஷாராக என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த சாதம் நல்லா வேகணும். நான் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து போதோ அதுக்கப்புறமா தான் நாம் இந்த வெல்லம் போட்டு நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணால் நாம் செய்கிற இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி ரொம்ப எம்மியாக டெலிஷியஸான சூப்பர் டேஸ்ட்டுக்கு வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க.
நல்லா குழைய விட்டுருங்க. நல்லா வெந்து நல்லா குழஞ்சி போட்டோம். அப்போ தான் நம்ம சில்ட்ரன்ஸுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ யாருக்கு கொடுத்தாலும் சரி, 1 ரூபாய் எடுத்து வச்சாலும் வா சூப்பர்னு சொல்லி உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நல்லா சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு, நல்லா குழஞ்சும் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி டைமில் நாம் எடுத்து வச்ச வெல்லத்தை நம்ம போடுறோம். நல்லா புட்டு சின்னதாகவே போடுறோம். குட்டி குட்டியாக நசுக்கி போட்டாச்சா? இப்போ நாம் கரண்டி வச்சு நல்லா தொழவி விட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் சக்கரை பொங்கல் ரெசிபி எனக்கு செய்யவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களும் சக்கரை பொங்கல் ரெசிபியை சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். நல்லா தொழி விட்டுக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், இப்போவே பார்க்கறதுக்கு அந்த சக்கரை பொங்கல் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இன்னும் சின்ன வேலை தான் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா சுட சுட சுவையான சக்கரை பொங்கல் ரெசிபி தயாராகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு பக்கம் அங்கே நம்ம அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோமா, இன்னொரு பக்கம் நம்ம முக்கியமான ஒரு வேலை ஒன்று செய்யணும். இதுதான் ஆக்சுவலாக ஃபைனலான ஒரு ஸ்டெப்பு. நெய்யை ஒரு கரண்டியில் நாங்கள் போட்டு வச்சுக்கிட்டோம், பார்த்துக்கோங்க. நெய் எதுக்காகனா, நம்ம செய்கிற ரெசிபி நல்லா கமகமன்னு நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபிஸ். அதுக்கு தான் இந்த மாதிரி நெய்யெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா தொழவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நாங்கள் இங்கே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். வாவ், எம்மையான சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி தயாராகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நெய் ஒரு கரண்டியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா சூடு காமிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய் கட்டியாக இருந்துச்சியா, இப்போ நம்ம அந்த சூடு காமிச்ச உடனே அது நல்லா ஆயில் மாதிரி நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, காஞ்ச திராட்சை, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டுடுறோம். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா சூடு காமிச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அந்த ரெசிபி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நல்லா நம்ம காய்ச்சிட்டோம். நல்லா சுட சுட நல்லா காய்ச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் ஸ்டெப்பு. இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த சக்கரை பொங்கலை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெய்யில், முந்திரி பருப்பு, அந்த பருப்பெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுட்டு, இப்போ அதை போட்டுட்டு நல்லா தொழவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான சுவையான டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெசிபி தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரை பொங்கல் ரெசிபி தயாராகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக படைக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். சா பை பாய்.